Hello viewers, welcome to our channel Style Yourself. Cheap and best products யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு செல்ஃப் மேக்கப் எப்படி கொண்டு வரது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து குட் வைப்ஸோட C&B3 சீரம். ஸோ சீரம் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸில் ரெகுலராக. அது வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ செகண்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் ஏதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து W2ஓட ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னனால நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து NYBயோட பிரைட்னிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் இருக்கும், அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம மேக்கப் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நல்ல லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். நல்லா டேப்பிங் மோஷனில் தான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ செகண்டாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கரெக்டர் NYBயோடது. ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு க்ரீன் கரெக்டர் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டார்க்கராக இருக்கிறவங்க ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல, அன்ஈவன் டோன் இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக கண்ணுக்கு கீழே உங்களுக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்லா டேப் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு தின் லேயராக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து செட் ஆகும். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த கரெக்டர் யூஸ் பண்ண இடத்துலலாம் வந்து கன்சீலர் வச்சு கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னா நீங்கள் கண்ணுக்கு கீழே மட்டும் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கரெக்டர் எங்கெல்லாம் போட்டிருக்கனோ அந்த இடத்துல மட்டும் கன்சீல் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணுறேன். எல்லாமே வந்து லைட்டாக டேப்பிங் மோஷனில் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து அதை ஈரமாக்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்டர் அண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஈவன் டோன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஈவன் டோனுக்காக தான் நம்ம இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நான் லாக்மியோட லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டார்க்கராகவும் இல்லாமல் ரொம்ப பிரைட்னிங்காகவும் இல்லாமல் ஒரு நேச்சுரலான க்ளோ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக ப்ரைமருக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கே வந்துக்கலாம். இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் ஃபேஸில் என்ன மேக்கப் போடுறீங்களோ அது நெக்குக்கும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஐ மேக்கப் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஹிலாரி ரோடாவோட ஐப்ரோ பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரைடல் மேக்கப் மாதிரி நம்ம பண்ணுறோம், ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டார்க் கலர் ஐப்ரோ பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐப்ரோஸ் எப்போவுமே அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே ஃபில் பண்ணணும். அதே மாதிரியே ஸ்டார்டிங்லேயே வந்து அதிகமான பவுடர்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து லைட்டாக மட்டும் அந்த எக்ஸஸாக இருக்கிற பவுடரை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஸ்பஞ்சில் வந்து லைட்டாக கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய கண்ணில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய சாரீக்கு மேட்சாக ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஷேடோஸ் ஃபில் பண்ணும்போதும்
கரெக்டாக வந்து ஷேப்பாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் ரொம்ப ஹெவியாக கொடுக்க போகிறதில்ல, லைட்டாக கொடுக்குறனால ஒரு அவுட்லைன் மாதிரி தான் வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுறேன். இப்போ ஒரு கண் முடிச்சிட்டேன், ஒரு பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இன்னொரு கண்லேயும் அதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோஸ் நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ப்ரஷ்ஷை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் மேலே என்னோடய கண்ணுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஹெவியாக எடுக்கலை, லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு அதே பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய ஐப்ரோஸ் டச் ஆகிற அளவுக்கு பண்ணக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் லைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த கண் இமையில் வந்து டார்க்கராகவும் அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டராகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி என்னோடய கண்ணுக்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு தின்னான ஒரு லேயர் மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், ரொம்ப ஹெவியாக போட வேண்டாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஷிம்மர் ஷேட் ஒன்று இருக்குது ப்ரௌன் கலரில். ஸோ அதை வந்து எனக்கு கண்ணுக்கு நடுவில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நடுவில் வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டார்க்கராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை லைட்டாக வந்து ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கண் வந்து ஒரு அழகாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் இதை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரஷ் வச்சுட்டு லைட்டாக அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸை வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஸோ நான் ஐஷேடோஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போது காஜல், ஐலைனர் அண்ட் மஸ்காரா யூஸ் பண்ணி ஐ மேக்கப் நான் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி டீட்டெயிலிங் வீடியோ போட்டனால இதில் நான் எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து லாக்மி ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கான்டோர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கன்னத்துலேயும் ஜா லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி பண்ணலை. நமக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஏடிஎஸோட ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து என்னோடய லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டெப்பாக நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து உங்களுடைய 2 கன்னத்தில், மூக்கில், அதே மாதிரி ஐப்ரோ கீழே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு செல்ஃப் மேக்கப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ எந்த ஒரு மேக்கப் நாலேஜ் இல்லாதவங்களும் உங்களால் ஈஸியாக வந்து இந்த சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கெஸ்ட் லுக்கில் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸி பன் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப் டியூட்டோரியல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.